இப்போது தமிழில் புணர்ச்சி விதிகளை பற்றி பார்ப்போம். புணர்ச்சினா என்னென்னா, 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது தான் புணர்ச்சின்னு சொல்கிறோம். 2 சொற்களை சேர்க்கும் போது அதில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுதோ அதை பற்றி படிக்கிறது தான் புணர்ச்சி. இப்போ நிலைமொழியில் தொடர்ந்து வர்றது தான் வருமொழி. இப்போ பிரித்தெழுதுகள்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல நிற்கிறது நிலைமொழின்றோம், அது தொடர்ந்து வர்றது வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். அதை புணர்ற அடிப்படைகள் நம்ம எத்தனை பிரிக்கலாம்னா, இறுதி எழுத்தை பொறுத்து. இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து அதனை எப்படி பிரிக்கலாம்னா உயிரீறு மெய்யீறுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து நம்ம அதை எப்படி பிரிக்கலாம்னா உயிர் முதல் மெய் முதல்னு பிரிக்கலாம். இதை நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், உயிரீறு அப்படின்னா என்னென்னா, இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து அப்படின்னா என்னென்னா, இப்போ மணியோட இறுதி எழுத்து நீ. இது பார்க்குறக்கு உயிர்மையாக தான் தெரியும். ஆனால் இது இன்னும் பிரிக்கலாம். இன்னும் பிரிச்சிங்கன்னா அது எப்படி பிரிப்பீங்க? இன் ப்ளஸ் ஈன்னு பிரிப்பீங்க. அப்போ இதோட இறுதி வடிவம் என்ன? ஈ தான் இதோட இறுதி வடிவம். அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதை என்னன்னு சொல்கிறோன்னா உயிரீறு. நல்லா புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உயிரீறு அப்படின்னா என்னென்னா, இப்போ மணிமாலை அப்படின்ற ஒரு சொல்லை நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிப்போம்? மணி கூட்டல் மாலை அப்படின்னு பிரிப்போம். இப்போ மணி, இந்த நீயை மட்டும் பார்த்தீங்கன்னா இது என்னமா தெரியுது? உயிர்மெய் எழுத்தாக தான் தெரியும். இந்த நீயை இன்னும் நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்? இன் ப்ளஸ் இ. அப்போ இந்த இன் ப்ளஸ் ஈல இந்த ஈ தான் இறுதி வடிவம். இந்த ஈ உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீறுன்னுவோம். அதே மெய்யீறு அப்படின்னா இந்த பிரிக்கிறோம். இப்போ பொன்வண்டை பிரிக்கும் போது பொன் கூட்டல் வண்டுன்னு பிரிக்கிறோம். அப்போ இந்த இறுதி எழுத்து இன்னு மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்தை நம்ம இன்னும் பிரிக்க முடியாது, இறுதி வடிவம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த இன்னு தான் இறுதி வடிவம். ஸோ இந்த இன்னுன்றது என்னதுன்னா மெய்யீறு. இதுதான் உயிரீறு மெய்யீறு. அப்போ உயிரீரும் மெய்யீரும் எதை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம்னா நிலைமொழியை பொறுத்து. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீறு, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீறு. இப்போ இதே இது உயிர் முதல் மெய் முதல் எப்படி பிரிப்போம்னா, எப்படி நம்ம உயிரீறு மெய்யீறு நிலைமொழியை பார்த்தோமோ அதே மாதிரி உயிர் முதல் மெய் முதலை நம்ம என்ன பார்க்கணும்? வருமொழியை பார்க்கணும். வருமொழினா என்னென்னா, இப்போ வாழை இலை எப்படி பிரிப்போம்? வாழை கூட்டல் இலைன்னு பிரிப்போம். இப்போ இதில் வருமொழி எது? இலை தான் வருமொழி. இந்த இலை வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல். இதே இது இப்போ தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த தமிழ் நிலத்தை எப்படி பிரிப்போம்? தமிழ் கூட்டல் நிலம்னு பிரிப்போம். இப்போ வருமொழியில் முதல் எழுத்து என்னவா இருக்குது? உயிர்மை எழுத்தாக இருக்குது. இந்த உயிர்மை எழுத்தை இன்னும் பிரிக்கலாம். எப்படி பிரிப்போம்? இந்த நீயை இன் ப்ளஸ் ஈன்னு பிரிப்போம். அப்போ இதோட முதல் எழுத்து என்னது? இன்னுன்றது மெய்யெழுத்து. ஸோ இந்த மெய்யெழுத்து. அப்போ வருமொழியில் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி. உயிரீறு மெய்யீறுன்றது நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து பிரிப்போம். உயிர் முதல் மெய்மொழிதல்ன்றது வருமொழியின் முதல் எழுத்தை வைத்து நம்ம பிரிப்போம். இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது ஒரு வட்டம் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் தான் இது. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதை நம்ம மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், உயிரீறுனா என்ன சொன்னேன்? உயிரீறு நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிரெழுந்தாக இருந்தால் உயிரீறு. இப்போ இங்கே கலை அழகுன்னு இருக்கா. இதை எப்படி பிரிப்போம்? கலை கூட்டல் அழகுன்னு பிரிப்போம். அப்போ லைன்றது உயிர்மை எழுத்து. இந்த லையை இன்னும் பிரித்தா எப்படி பிரிக்கலாம்? இல் கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். அப்போ இந்த ஐன்றது உயிரெழுத்து. ஸோ அதனால இது உயிரீறு. இப்போ மெய்யீறு பார்த்தீங்கன்னா மண்குடத்தில் மண் கூட்டல் குடம் பிரிப்போம். மண்ணுன்றது மெய்யெழுத்து. இதை இன்னும் பிரிக்க முடியாது. ஸோ அதனால இது மெய்யீறு. இதே இது உயிர் முதல் மெய் முதல். அப்போ வருமொழியை பார்க்கணும். வருமொழியை பார்க்கும்போது இப்போ உயிர் முதல் இப்போ பாருங்க, வாழை இலை அப்படின்னு இருக்கா. இப்போ வாழை குட்டல் இலை அப்படின்னு பிரிக்கும் போது ஈ உயிர் எழுத்து. இதை நம்ம இன்னும்லாம் பிரிக்க முடியாது. ஸோ அதனால இது உயிர் முதல். இதே இது மெய் முதல் பார்த்தீங்கன்னா வாழை மரம். இது எப்படி பிரிப்போம்? வாழை